நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஜனாதிபதி தான் இந்த நாட்டினுடைய பெரிய பெரிய குடிமகன், முதல் குடிமகன் ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதிக்கு ஒரு சிகிச்சை அளிக்கணும்னா ஜனாதிபதிக்கு கிடைக்கிற வைத்திய வசதி கிராமத்தில் இருக்கிற ஏழை குப்பனுடைய குழந்தைக்கு கிடைக்கணும். இதுதான் நீ செய்ய வேண்டியதுன்னு சொன்ன. சரி, அப்படியே செய்யறோம் பாபு. அதுக்காகத்தான் ஒரு திட்டத்தை உலகமே பார்த்து பாராட்டுகிற அளவுக்கு, பாராட்டுறது மட்டுமல்ல, அவர்களும் அதை காப்பி அடிச்சாங்க உலக நாடுகள். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், தேசிய கிராமப்புற, நல்லா நாம வச்சுருக்கேன், கிராமப்புற. இப்போ சொன்ன சொல்லிச்சுல, அதாவது தலைவரும் சொன்னார், ஒரு பிரசவ வழி, அது இன்னும் என்ன பண்ணுவோம், ஒரு கயிறு கட்டில அந்த பிரசவ அந்த வழி பிடிச்சிக்கிற அந்த பெண்ணை போட்டு 4 பேர் தூக்கி போவோம். ஒரு தூரம் ஆஸ்பத்திரி, எங்கள் ஊர் ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஆனால் இப்போ 108 போட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற இடத்துக்கு வந்து நிற்கும். இந்த 108 அந்த நம்பரை, இது ஆர்டியில் இருந்த நம்பர், ஆர்மிக்காரன் நம்பர் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆர்மி ராணுவம் 108 நாங்கள் கொடுக்க மாட்டோம் அந்த நம்பர். அதை எப்படியோ போராடி, ஏன்னா போராட்டம் எங்கள் கட்சியுடைய வாழ்க்கை. அதை போராடி அந்த 108 நம்பரை வாங்கி இப்போ 108 எங்கே பார்த்தாலும் 108க்கு போனோம்னா எந்த நோயாக பிரசவமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பாம்பு வெட்டி அழைப்பிருந்து எடுக்கிறது. இதெல்லாம் தேசிய கிராமப்புற சுகாதாரத்தில் இதெல்லாம் இன்னும் எத்தனையோ திட்டங்கள் சொல்லி மாளாது ஒருவர் நாங்கள் பண்ணி வைக்கிறோம், போராடி இருக்கிறோம். அதனால நாங்கள் கேட்பதெல்லாம் 3 பழம். இந்த குழந்தைய 3 பழத்தை அந்த குழந்தைங்கிட்ட கொடுத்தோம்னாக்கா முதல்ல எதை எடுக்கும், மாம்பழத்தில் எடுக்கும். மாம்பழம், அப்புறம் பலாப்பழம், வாழைப்பழம். இது முதல்ல எதுக்கு எடுக்க குழந்தைங்க மாம்பழம். என்னுடைய கொள்ளு பேத்தி 1 வருஷம் 1 மாசமா ஆகும். பேரு இகம். அது பேரு இகம். இப்போ கூட வந்து என்ன, நான் ஊருக்கு போறேன்னு சொன்னேன், வந்து டாட்டா காட்டி போச்சு. இகம் அது யாருக்கு ஓட்டு போட போறேன்னா நான். அது சொல்றது, அதுக்கு அது பிறந்த நாளுக்கு ஒரு தாலாட்டு பாட்டு பாடினாங்க. தாலாட்டு பாட்டு எல்லாம் கேட்டு ரசிச்சேன். இவ்வளோ பாடு அதே பாட்டை நான் நேரம் இல்லை. போட்டு போடுறியா? ஆம்பளை போடுறியா? பாட்டில் ஒரு வரி 2 வரி சொல்றேன். நான் பெண்களை நாயின்னுவாங்க. அதுக்கு முன்னால் ஒரு நாய் அப்படின்னா வீட்டுக்கு என்ன சொல்லுவான், மற்றவனும் சொல்லுவாங்க நாய் என்று பெண்ணை நலிந்தோருக்கு முன்னிலையில் தாயென்று காட்ட தமிழருக்கு வாய்த்தவளை. தாயென்று காட்ட, நாய் என்று சொன்னாங்க பெண்ணை, தாயென்று காட்ட தமிழருக்கு தமிழச்சிக்கு வாய்த்தவளே அப்படின்னு அந்த பாட்டு வரும். ஆரோ ஆரோ ஆரிரோ ஆரிரோ ஆரோ சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே. சொர்ணம் என்ன? தங்கம்.
காலை இளஞ்சூரியனை காட்டும் பழிங்குருவே அப்படின்னு பாடினேன். இப்போ பாடுறேன். எதுக்கு பார்க்கல நீங்கள் உங்ககிட்ட மாம்பழத்துக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்க நீங்க என்ன இந்த தாலாட்டு பாடி தானே உங்க குழந்தைகளை வளர்த்தீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அப்படி வருவான் உங்கள் மாமன் ஏழை ஏழை தாயை கூட என்ன பண்ணுவோம், உங்கள் மாமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தங்கத்தேரில் வருவான், அதை கொண்டு வருவான், இதை கொண்டு வருவான். அப்படி உங்கள் புருஷன்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கபர் என்னை பற்றி எதை வேணாலும் சொல்லு, எங்கள் வீட்டை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா நடக்கிறத வேற அப்படித்தானே சொல்லுவீங்க. வீட்டை விட்டு கொடுக்க மாட்டீங்க இல்லையா? நீங்கள் பிறந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டீங்க. எங்க அம்மாவை வீட்டை பற்றி பேசுனேன் அவ்வளோதான். அதனால ஒரு தடவை நான் ஒரு வரைக்கும் ஒரு லட்சம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நான் என் பிறந்த கல்யாணம் இந்த மாவட்டத்தில் எவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். உங்களோட நான் பண்ணுவேன். அதில் ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த கல்யாணத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு 80 வயசு தாத்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அதான் புது சட்டை புது வேஷ்டி எல்லாம் போட்டுன்னு சட்டையில ஒரு பகுதியில் ஒரு பாதையில் வச்சிருக்காங்க. சட்டை கிட்ட எடுத்து போட்டுன்னு ரொம்ப சந்தோஷம் இருந்தார். என்ன தாத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இன்னைக்கு என் பெரிய குழந்தை வருது. இவருக்கு 80 வயசு, பெரிய குழந்தைக்கு என்ன வயசுன்னு கேட்டேன். அதுக்கு 60 வயசு. 60 வயசு, அது பெரிய குழந்தை. எத்தனை குழந்தைங்க? எனக்கு 3 குழந்தைங்க இருக்குது. நடு குழந்தை, சின்ன குழந்தை. எப்படி? அதாவது தகப்பன்கள் தன்னுடைய பெண் குழந்தைகளை எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க. அந்த மாதிரி பெண்களை போற்றுவோம், பெண்களை மதிப்போம். இந்த ஓட்டுக்காக எல்லாம் நான் பேசுறதில்லை. நீ இந்த எலெக்ஷன் இல்லைன்னாலும் என்ன பேசினாலும் இதெல்லாம் பேசுவேன். இந்த தேர்தல் ஓட்டு அது இதெல்லாம் இல்லைன்னாலும் இதைத்தான் நான் பேசினேன். அதனால உங்களுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம இளைஞர்கள் பெரியவர்கள் ஆண்கள் எல்லாம் தயாராக இருக்காங்க. அவங்க தயாராக இருக்காங்க. அதை விட இவங்க ரொம்ப தயாராக இருக்காங்க. ஏன்னா இந்த ஊர் ஓட்டு, இந்த பக்கத்து ஊர் ஓட்டு, பெண்கள் ஓட்டு எல்லாமே போட்டு ஆண்கள்கிட்டே இவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆமாம், நன்றி.